ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து மத்தூர் வடை, கர்நாடகா ஸ்பெஷல். இதுக்கு நமக்கு தேவையானது வந்து இந்த ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜலம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 100 கிராம் பச்சரிசி மாவு 100 கிராம் கடையில் வாங்கினது. அதுக்கப்புறம் 50 கிராம் வந்து மைதா மாவு, 50 கிராம் ரவை, சாதா ரவை தான். அதுக்கப்புறம் வந்து 2 டீஸ்பூன் வந்து வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலை என்ன பண்ணுங்க, நல்லா 1/2 பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் வந்து வெங்காயம், நறுக்கிற சின்னதாக நறுக்கிற வெங்காயம். அதே மாதிரி 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி, அப்புறம் 1 ஸ்பூன் வந்து கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெள்ளை எள் வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து மிளகா பொடி கொஞ்சம் காலுது, பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம். இதில் என்னென்னா கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். இது என்ன பண்ணணும், இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கணும். எல்லாத்தையும் இந்த மிக்சிங் பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. ஏன்னா அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி, அப்புறம் ரவை போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஊறிண்டு உங்களுக்கு நல்லா வரும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட அதெல்லாம் ஊறின உடனே கொஞ்சம் கெட்டியாகிடும். மாவு நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊற வைக்க போகிறோம் இல்லையா, ஒரு 10 to 15 நிமிஷம், அதில் வந்து அது கெட்டியாகிடும். அப்படி ரொம்ப கெட்டியாகிடுதுன்னா அதுக்கப்புறம் நம்ம தட்டுற பக்குவத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து ஜலம் விட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போது இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். 15 நிமிஷம் ஊறிடுத்தோ. இது பாருங்கள், மாவு வந்து இந்த இதில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு நல்லா உருட்ட வரும், எடுக்கவும் வரும், இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா, இல்லை பிகினர்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக துளிவுண்டு அரிசி மாவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேணுங்கிறது இல்லை, எடுக்க வரும். வாழை இலையில் தட்டினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதுதான், கவர்களில் எண்ணெய் தடவிட்டு, கவர்லேயும் எண்ணெய் தடவிக்கணும், நம்ம கையிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிண்டு நல்லா இப்படி தட்டணும். நல்லா இப்படி தட்டிட்டு உங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ, பெருசாக வேணும்னா பெருசு, இல்லை சின்னதாக வேணும்னா சின்னது. ஆனால் என்னென்னா ரொம்ப வந்து மெல்லிசாக தட்டாதீங்க, ரொம்ப வந்து தடியாகவும் தட்டக்கூடாது. சைஸ் வந்து உங்களதை பொறுத்தது, அவ்வளோதான். எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ. நான் வந்து இன்றைக்கி குட்டியாக தான் போட்டிருக்கேன். முதல்ல ஒரு கொஞ்சம் உருண்டை நிறையா உருட்டி வச்சுருங்கோ. அதுக்கப்புறமா இந்த இதில் பண்ணிவிட்டு இது ஈஸியாக எடுக்க வரும். ஒன்றும் இது இல்லை, எனக்கு ஒரு கையில் காமிக்கிறதுனால நான் இது பண்ண முடியல. ஈஸியாக தான் எடுக்க வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பண்ணணும்னா, இந்த எட்ஜெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மெல்லிசாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா கரன்னு வரும். ஸோ அந்த இந்த லெவல் மட்டும் நீங்கள் பார்த்து தட்டிக்கோங்க. இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன் அடுப்பில், அது காஞ்ச உடனே அதை போட்டு எடுக்கிறது காமிக்கிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிட்டான்னு பாருங்கோ. கொஞ்சம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு பார்த்துட்டு மேலழுவி வந்ததுன்னா அதுக்கப்புறம் இந்த ஈஸியாக தான் எடுக்க வரும். இதுக்கு அதில் வந்து எடுத்துட்டு கொஞ்சம் ஆன பிறகு தான் நம்ம திருப்பி விடணும். இது வந்து ஸ்லோவில் தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கும். ஏன்னா எல்லாம் பச்சையாக போட்டிருக்கிறதுனால எல்லாமே வந்து உங்களுக்கு ஆகணும். ஸோ அதனால் ஆயின் இருக்குது, நல்லா கிறிஸ்பாக வரும். இதில் நம்ம போடுற வெங்காயம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். அந்த வெங்காயம் வந்து நல்லா கருகி 2 பக்கமும் இதுவாக வரும். அதுதான் நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு. அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, இன்னும் வந்து நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே, வேர்க்கடலை எல்லாமே உங்களுக்கு வந்து சுவையை கொடுக்கக்கூடியது தான். இது என்ன பண்ணுங்க, பக்கத்தில் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை எடுக்கிறத வந்து இந்த கரண்டியை வந்து இதில் வச்சுட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி துடைக்கிறதுக்கு ஒரு டவல் ஒன்று வச்சுக்கோங்க கையில். அது நல்லா ஆயின் இருக்கு. இது வந்து நல்லா ஓஸ் அடங்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த போட்ட வெங்காயம்லாம் என்ன ஆகும், இதில் கலர் மாறும், உங்களுக்கு கலர் மாறி வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த பருப்பு வந்துட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் வரணும். இந்த வெங்காயம்லாம் நல்லா வேகணும். இது வந்து நம்ம ட்ராவலுக்கும் எடுத்துன்னு போகலாம். ஒரு 2-3 நாள் அப்படியே வச்சுன்னு சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. ஆற்றுலேயும் நிறைய நாள் வச்சுக்கலாம், டப்பாவில் போட்டு வச்சுட்டேன்னா. டீ டைமில் வந்து இதெல்லாம், இது அன்றைக்கி பண்ண அந்த கோடுபடை இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கர்நாடகாவே எல்லாமே நல்லா தான் இருக்கும். சரி, இப்போது இதை எடுத்து இதை நம்ம எடுத்துடலாம். ஒன்றா தான் போடணும். நமக்கு கொஞ்சம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுதுன்னா ஒரு 2-3 போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒன்று பாதி ஆயின் இருக்கச்சு, இன்னொன்று போடலாம். அது இன்னும் 2 தட்டி வச்சுருக்கேன், அதை போட போகிறேன். எல்லாம் எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம்.
அவ்வளோதான். இப்போது நம்ம முடிக்க போகிறோம். நிதானமாக தான் பண்ணணும். அடுப்பு வந்து மெதுவில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வரும் கிறிஸ்பியாக. அது சூடாக இருக்கிறச்சே கிறிஸ்பியாக இருக்காது. கொஞ்சம் நேரம் ஆறின உடனே கிறிஸ்பியாக வரும். அவ்வளோதான். நம்ம எல்லாம் போட்டு எடுத்தாச்சு. இன்னும் ஒரு 4-5 இருக்குது. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ட்ராவலுக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். நீங்கள் டீ டைமுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். ராதே கிருஷ்ணா. சகலம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.